ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயந்தான். அது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுன்றது அந்த ஃபுட்டில் மட்டும் இல்லை, அது எந்த பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. இது வந்து காலங்காலமா இந்த அலுமினியம் இந்த மாதிரி விஷயத்துலேயே நம்ம வந்து பழக்கியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஒரு ஒரு பாத்திரமா மாற்றலாம். மொத்தமாக எல்லா கிச்சனில் இருக்க பொருளையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஒரு ஒரு பொருளாக வாங்கி நம்ம மாற்றலான்னு சொல்லி நான் வாங்கினது தான் வந்து இந்த கேஸ்ட் அயர்ன் பொருளும், அப்படியே வந்து இந்த ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி பாட்டும் வாங்கினேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்தது. இப்போது ஆல்ரெடி இது வந்து கேஸ்ட் அயர்ன் வந்து சீசன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்க்ரப்பர், அதாவது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணக்கூடாது. அதை வச்சு தேய்ச்சா வந்து ஸ்க்ராச்சஸ் விழுவும். நம்ம வந்து தேங்காய் நாரில் கொஞ்சமாக லிக்விட் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவி வச்சோம் அப்படின்னா, இதை வந்து ரெகுலராகவே இந்த மெயின்டைன் நம்ம பண்ணும்போதே வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எது சமைச்சாலும் அது நல்லாவும் இருக்கும். இப்படி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால என்ன பண்ணேன், ஸ்க்ரப்பரில் பண்ணாமல் தேங்காய் நார்லேயே வந்து எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, வெங்காயம் வந்து நம்ம ஒன்றும் அது சமைக்க போகிறதில்ல, கீழே தான் போட போகிறோம். அதனால் தோலோடவே வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு விட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வதக்கி எடுத்தோன்னா நல்லாவே வந்து அது சீசன் ஆகிடும். அடுத்து நம்ம எந்த பொருள் வறுக்கும் போதோ சமைக்கும் போதோ அதில் வந்து நமக்கு எந்த ஒரு கசடும் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி அந்த 3 பாத்திரத்தையும் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் ஒரு குட்டி கடாய், கொஞ்சம் பெரிய கடாய், ஒரு தடுக்கா பேன் வாங்கியிருந்தேன். இது 3த்தையுமே இதே மாதிரி நான் சீசன் பண்ணிக்கிட்டேன். இது பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரேஷன் பச்சரிசி, இல்லை அதாவது வேஸ்ட் ஆனால் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் தூசியாக இருக்க அரிசி அதை போட்டுட்டு நல்லா அதில் வறுத்து எடுத்துட்டேன். அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது அழுக்கு எதாக இருந்தாலும் அந்த அரிசியில் வந்துடும். அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நம்ம வழக்கம் போல் அதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நான் அதில் ரெகுலராக வந்து சமைச்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இப்படி வெங்காயம் புதுசாக கட் பண்ணி போட இதாக இருந்தால் கூட, வேஸ்ட் ஆகிற காய்கறிகள்லாம் இருந்துச்சுன்னா கூட அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு அதை வந்து கீழே கொட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.